உங்களோட ஸ்மார்ட் போன் அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ற அதே மேக்ஸ் லாஜிக் தான் நாளைக்கு ஒரு புயல் எங்க கரைய கடக்கும் அப்படிங்கறத கணிக்கவும் பயன்படுதுன்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, கேக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா இதுதான் உண்மை. கண்டிப்பா. இந்த ரெண்டு முற்றிலும் வேற வேற விஷயங்களுக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு பவர்ஃபுல் தர்க்கம், அதாவது லாஜிக் ஒண்ணுதான். அதை தேடிதான் நம்ம இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல இறங்க போறோம். கரெக்ட். இன்னைக்கு நம்ம அலச போற ஆதாரம் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் பார்ட் 1 அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் புக். ஆமா, ஒரு மேக்ஸ் புக்கை ஏன் நாம இவ்ளோ டீப்பா அலசணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த புக்கோட முன்னுரையில ஆத்தர்ஸ் ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இதை படிக்கும்போது அவங்களுக்கு அந்த மென்டல் டயர், அதாவது ஒரு மனச்சோர்வு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டமான ஃபார்முலாக்களுக்கு நடுவுல நிறைய சின்ன சின்ன ரொம்ப எளிமையான விளக்கங்களை சேர்த்திருக்காங்களாம். எக்ஸாக்ட்லி. நம்மளோட நோக்கமும் அதுதான். மேக்ஸ் அப்படின்னாலே ஏதோ கரும்பலகையில எழுதுற நம்ம நிஜ வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லாத எண்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? ஆமா, நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்கு. அந்த எண்ணத்தை மாத்தி அது எப்படி இந்த பிரபஞ்சத்தோட துடிப்ப அளக்குற ஒரு அழகான மொழி அப்படிங்கறத இந்த ஆதாரத்தோட உதவியால உங்களுக்கு புரிய வைக்க போறோம். சரி, நாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கண்டிப்பா. இந்த புக்கோட முதல் அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதே ஒரு அட்டகாசமான வரியோட ஆரம்பிக்குது. அதாவது கால்குலஸ் அப்படிங்கிறது மனித குலத்தோட மிக அழகான அறிவார்ந்த சாதனைகள்ல ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. ஓ, பியூட்டிஃபுல் இன்டெலெக்சுவல் அச்சீவ்மெண்ட். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இது சும்மா புரட்சிக்காக சொன்ன வார்த்தை கிடையாது. நம்ம சுத்தி இருக்கிற உலகம் நிலையானது இல்ல, அது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. கரெக்ட். செடிகள் வளருது, கிரகங்கள் சுத்துது, பங்குச்சந்தை கூட மாறிக்கிட்டே தானே இருக்கு. எக்ஸாக்ட்லி. இப்படி தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற விஷயங்களை அளக்கிறதுக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டூல் தான் இந்த கால்குலஸ். குறிப்பா சொல்லணும்னா, ஒரு விஷயம் எவ்வளவு வேகமா மாறுது அப்படிங்கறத அளக்கிற டெரிவேட்டிவ்ஸ், அதாவது வகைக்கெழுக்கள் தான் இதோட அடிப்படை. இத கேக்குறவங்களுக்கு இன்னும் ஈஸியா புரிய வைக்கணும்னா, நாம டெய்லி பாக்குற ஒரு காரை உதாரணமா எடுத்துப்போம். சரி, சொல்லுங்க. இப்போ நீங்க ஒரு காரை ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். உங்க முன்னாடி இருக்கிற ஸ்பீடோமீட்டர் ஒரு முள்ள காட்டுது. நீங்க கடக்கிற தூரம் நேரத்தை பொறுத்து எப்படி மாறுது அப்படிங்கறத காட்டுறதுதான் ஸ்பீடு. ஆமா, தூரத்தோட மாற்ற வீதம் தான் ஸ்பீடு. இதத்தான் மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்னு சொல்றாங்க, சரியா? ரொம்ப கரெக்ட். நீங்க காரை ஒரே சீரான வேகத்துல ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஸ்பீடோமீட்டர் முள்ளு அசையாது. அங்க புதுசா எந்த மாற்றமும் இல்ல. ஓ ஆமா. ஆனா இப்போ நீங்க ஆக்சிலரேட்டரை வேகமா மிதிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஆக்சிலரேட்டரை மிதிக்கும் போது காரு திடீர்னு ஒரு வேகம் எடுக்கும். அந்த ஃபோர்ஸ் நம்மள சீட்ல பின்னாடி தள்ளும். அந்த ஃபீல் இருக்கு இல்லையா, அதுதான் ஆக்சிலரேஷன், அதாவது முடுக்கம். இங்க உங்களோட ஸ்பீட் கான்ஸ்டன்டா இல்ல, ஸ்பீடே மாற ஆரம்பிக்குது. ஓஹோ, அதாவது வேகத்தோட மாற்றம். எக்ஸாக்ட்லி. உங்க ஸ்பீட் எந்த விகிதத்துல மாறுது அப்படிங்கிறதுக்கான அளவீடு தான் இது. இதை தான் கணிதத்துல செகண்ட் டெரிவேட்டிவ்னு சொல்றோம். அதாவது ஒரு மாற்றத்தோட மாற்றத்தை அளவிடுறது. எனக்கு இங்க ஒரு சின்ன டவுட் வருது. தூரத்தை வச்சு ஸ்பீடை கண்டுபிடிச்சோம், அது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஸ்பீடா வச்சு ஆக்சிலரேஷனை கண்டுபிடிச்சோம், அது செகண்ட் டெரிவேட்டிவ். சரி, இது இப்படியே போய்கிட்டு இருக்குமா? இதுக்கு எண்டே கிடையாதா? நாம தொடர்ந்து இதை செய்ய முடியுமா? தாராளமா செய்யலாம். அதுதான் இந்த புக்ல சக்சசிவ் டிஃபரன்ஷியேஷன், அதாவது தொடர் வகை கீழ்னு சொல்றாங்க. அப்போ ஆக்சிலரேஷன் எவ்ளோ வேகமா மாறுது அப்படிங்கறதையும் அளக்க முடியுமா? கண்டிப்பா. அது இங்கிலீஷ்ல ஜெர்க் அல்லது ஜோல்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் தேர்ட் டெரிவேட்டிவ். ஓ, இப்போ நான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பிரேக் போட்டா ஒரு பெரிய குலுக்கல் வரும் இல்லையா? அதுவா? அதேதான். அந்த குலுக்கல் தான் மூணாவது டெரிவேட்டிவ். இப்படி முதல், இரண்டாம், மூன்றாம்னு ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவை nth டெரிவேட்டிவ் வரைக்கும் நாம தொடர்ந்து கண்டுபிடிக்க முடியும். சரி, கார், ட்ரெயின்லாம் ஓகே. ஆனா எதுக்காக இது எல்லாம் nth டெரிவேட்டிவ் வரைக்கும் கண்டுபிடிக்கணும்? நிஜ வாழ்க்கையில இது எங்க யூஸ் ஆகுது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு சிஸ்டமோட இப்பய மாற்றங்களை மட்டும் வச்சுக்கிட்டு அதோட ஃபியூச்சரை நம்ம கணிக்க முடியாது. ஓ, எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? இப்போ விண்வெளியில ஒரு சேட்டலைட்டை நாம நிறுத்தணும்னு வைங்க. அதோட ஸ்பீடு, புவியீர்ப்பு விசையால வரல ஆக்சிலரேஷன், வளிமண்டல காத்துல ஏற்படுற மாற்றங்கள்னு எல்லாத்தையும் நாம ரொம்ப துல்லியமா கணக்கு பண்ணணும். அப்ப அந்த சின்ன சின்ன மாற்றங்களையும் கணக்குல எடுத்துக்கணும் இல்லையா? ஆமா, ஒரு சிஸ்டமோட ஒவ்வொரு நுட்பமான மாற்றத்தையும், அதாவது அந்த nth டெரிவேட்டிவ் வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சிஸ்டம் அடுத்த 1 மணி நேரத்துல அல்லது 10 வருஷத்துல எப்படி வேலை செய்யும் அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா கணிக்க முடியும். வாவ்,
சுருக்கமா சொல்லணும்னா இது ஃபியூச்சரை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க உதவுற ஒரு டைம் மெஷின் மாதிரி செயல்படுது. ஃபியூச்சரை கணிக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. சரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு nth டெரிவேட்டிவ கண்டுபிடிக்கிறது ஓகே. ஆனா இந்த உலகத்துல எல்லாமே தனித்தனியா இயங்குறது இல்லையே. ஆமா, எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்டட் தான். அப்போ ரெண்டு விஷயங்கள் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து மாறினா என்ன பண்றது? உதாரணத்துக்கு u மற்றும் v அப்படிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன்கள் பெருக்கல்ல, அதாவது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும்போது அதோட nth டெரிவேட்டிவை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. நான் இந்த ஆதாரத்தை படிக்கும்போது ரொம்பவே சுவாரஸ்யமா உணர்ந்த பகுதி இதுதான். ஏன்னா இதுக்காக ஒரு பெரிய வரலாற்று ஆளுமை இந்த மேக்ஸ் புக்ல என்ட்ரி கொடுக்கறாரு. அவர் பேரு லீப்னிட்ஸ். கணித வரலாற்றுல லீப்னிட்ஸ் அப்படிங்கிற பேரை நம்ம தவிர்க்கவே முடியாது. ரெண்டு ஃபங்க்ஷன்களோட பெருக்கலுக்கான nth டெரிவேட்டிவை கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை அவர்தான் உருவாக்குனார். அதனாலதான் அதுக்கு லீப்னிட்ஸ் தியரம்னு பேர் வந்துச்சு இல்லையா? கரெக்ட். ஜெர்மனில பிறந்த இவர் கால்குலஸை கண்டுபிடிக்கிறதுல ஐசக் நியூட்டனுக்கு நேரடி போட்டியாளரா இருந்தார். நியூட்டன் முப்பரிமாண உலகத்தை பத்தி கவலைப்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா லீப்னிட்ஸோட பேக்ரவுண்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன், அப்படி என்ன விசேஷம்? அவர் வெறும் மேத்தமெட்டிஷியன் மட்டும் கிடையாது. அவர் ஒரு டிப்ளமேட், அதாவது ஒரு ராஜதந்திரியா பல வருஷங்கள் வேலை பார்த்திருக்காரு. ஓஹோ. அது மட்டும் இல்லாம 1673வது வருஷம் லண்டன்ல இருக்கிற ராயல் சொசைட்டில அவரோட சொந்த கால்குலேட்டிங் மெஷினை காட்சிப்படுத்திருக்கார். இதெல்லாத்துக்கும் மேல அவர் ஒரு சிறந்த மொழியலாளர், அப்புறம் ஒரு சம்ஸ்கிருத அறிஞரும் கூட. நிஜமாவா? இது ரொம்ப புது தகவலா இருக்கே. ஆமா, நான் இத படிச்ச உடனே எனக்கு போனுன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சம்ஸ்கிருத அறிஞராவும் ராஜதந்திரியாவும் இருந்த ஒருத்தரால எப்படி கணிதத்துல இப்படிப்பட்ட மாபெரும் தியரங்களை உருவாக்க முடிஞ்சுது? எனக்கு ஒருவேளை இது சம்பந்தமே இல்லாத மாதிரி படுது. மேலோட்டமா பார்க்கும்போது அப்படிதான் தோணும். ராஜதந்திரத்துக்கும் மேக்ஸுக்கும் என்ன சம்பந்தம் தோணும். ஆனா ஒரு இன்டர்டிசிப்ளினரி நாலேஜ், அதாவது பல துறை அறிவு எப்படி ஒரு மனுஷனோட மூளையை ட்ரெயின் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். எப்படி சொல்றீங்க? இப்போ சமஸ்கிருதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான லாஜிக்கலான கிராமர் ரூல்ஸ் இருக்கிற ஒரு மொழி. அந்த மொழியோட அமைப்பு படிச்ச ஒருத்தரால நம்பர்ஸ்குள்ளேயும் அதே மாதிரி ஒரு லாஜிக்கலான பேட்டர்னை ஈஸியா பார்க்க முடியும். ஆஹா, அதாவது மேக்ஸ் ஃபார்முலாக்களை அவர் ஒரு மொழியோட கிராமர் மாதிரி பார்த்தார் அப்படிங்கிறீங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான். லீப்னிட்ஸ் தியரம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்களேன். உங்களுக்கு பாஸ்கல் ட்ரையாங்கிள் அல்லது பைனாமியல் தியரம் ஞாபகம் இருக்கா? a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர்னு எழுதுவோம், அதுதானே? எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி ஒரு அழகான சிமெட்ரிக்கலான பேட்டர்னை தான் லீப்னிட்ஸ் தியரமும் ஃபாலோ பண்ணுது. u மற்றும் v அப்படிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன்களோட nth டெரிவேட்டிவை கண்டுபிடிக்கும்போது அந்த nth படியை uக்கும் vக்கும் நடுவுல ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல இந்த ஃபார்முலா பிரிச்சு கொடுக்குது. ஒரு டிப்ளமேட் எப்படி ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல அதிகாரத்தை பிரிச்சு கொடுப்பாரோ அதே மாதிரி. கரெக்ட். அந்த ராஜதந்திர மூளை மேக்ஸ்லயும் ரெண்டு ஃபங்க்ஷனுங்களுக்கு நடுவுல மாற்ற விகிதத்தை எப்படி பிரிச்சு கொடுக்கறது அப்படிங்கிற லாஜிக்க ரொம்ப ஈஸியா கேட்ச் பண்ணிடுச்சு. ரொம்ப பிரமாதமான ஒரு கனெக்ஷன் இது. நியூட்டன் கால்குலஸ பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸா பார்த்தார். ஆனா லீப்னிட்ஸ் அத ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜா அப்ரோச் பண்ணார். இன்னைக்கு நாம யூஸ் பண்ற கால்குலஸ் சிம்பிள்ஸ் எல்லாமே லீப்னிட்ஸ் உருவாக்குனதுதான். இது எனக்கு மேக்ஸ் மேல ஒரு புது வெளிச்சத்தை கொடுக்குது. ஆனா லீப்னிட்ஸ் தியரம் அப்படிங்கிறது x அப்படிங்கிற சிங்கிள் வேரியபிள பொறுத்து மாறுற ஃபங்க்ஷன்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும் இல்லையா? ஆமா, சிங்கிள் வேரியபிளுக்கு மட்டும்தான். ஆனா நிஜ உலகம் அப்படி இல்லையே. அதுல மல்டிபிள் வேரியபிள்ஸ் இருக்கு. ஒரு கார் நேர்கோட்டுல போறது அப்படிங்கிறது சிங்கிள் வேரியபிள். ஆனா இப்போ நீங்க ஒரு கரடு முரடான மலையில ஏறதா கற்பனை பண்ணி பாருங்களேன். சரி. அங்க நீங்க எந்த திசையில போறீங்க, எவ்வளவு உயரம் போறீங்கன்னு பல விஷயங்கள் ஒரே நேரத்துல மாறுது. இத அளக்கிறதுக்கு தான் புக்ல அடுத்ததா பார்ஷியல் டிஃபரன்சியேஷன், அதாவது பகுதி வகைக்கெழு அப்படிங்கிற சாப்டருக்கு போறாங்க. கரெக்ட். எனக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இதை நான் ஒரு சிம்பிளான உதாரணம் மூலமா உங்களுக்கு விளக்குறேன். நீங்க சொன்ன அதே மலையேற்றத்தையும் நம்ம எடுத்துப்போம். நீங்க அந்த மலையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க. அந்த மலையோட உயரம் அப்படிங்கிறது x மற்றும் y அப்படிங்கிற ரெண்டு வேரியபிள்ஸை பொறுத்தது. சரி, z = f of x, y. ஆமா. இப்போ x அப்படிங்கிறது நீங்க வடக்கு தெற்கு திசையில நடக்கிறதுனும், y அப்படிங்கிறது நீங்க கிழக்கு மேற்கு திசையில நடக்கிறதுனும் வச்சுப்போம். இப்போ நான் உங்ககிட்ட நீங்க நிக்கிற இடத்துல மலையோட ஸ்லோப், அதாவது சாய்வு எவ்வளோ இருக்குன்னு கேட்குறேன். நீங்க என்ன பதில் சொல்வீங்க? நான் உடனே எந்த திசையை பார்த்து கேட்கறீங்கன்னு திருப்பி கேட்பேன்.
ஏன் அப்படி கேப்பீங்க? ஏன்னா நான் நேரா வடக்கு நோக்கி நடந்தா சாய்வு ரொம்ப செங்குத்தா இருக்கலாம். அதுவே நான் கிழக்கு நோக்கி நடந்தா அந்த பாதை கொஞ்சம் சமதளமா இருக்கலாம் இல்லையா? சூப்பர், மிகச்சரி. நிஜ உலகத்துல ஒரே ஒரு பதில் இருக்காது. நாம அத எந்த கோணத்துல பார்க்கறோம் அப்படிங்கறத பொறுத்தது. இங்க தான் பார்ஷியல் டெரிவேட்டிவ் உள்ளே வருது. ஓ, இப்ப கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. நீங்க வடக்கு திசைய, அதாவது எக்ஸ மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டு கிழக்கு திசையான ஒய்ய கம்ப்ளீட்டா மறந்துடுறீங்க. மேக்ஸ்ல இத குறிக்க நாம டோ அல்லது டெல் அப்படிங்கிற ஒரு சிம்பலை யூஸ் பண்ணுவோம். டோ இசட் பை டோ எக்ஸ் அப்படின்னு எழுதுவாங்களே அதுவா? ஆமா, அதேதான். அப்படி எழுதுனா அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த பிரபஞ்சத்துல ஒய் அப்படிங்கிற ஒண்ணு மாறுறதையே நிறுத்திருச்சு. அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உறைஞ்சு போச்சு. கற்பனை பண்ணிக்கோங்க. வாவ், ஃப்ரீசிங் தி யூனிவர்ஸ். கரெக்ட். இப்போ எக்ஸ மட்டும் மாத்துங்க, உயரம் எப்படி மாறுதுன்னு பாருங்க. இதுதான் அதோட சிம்பிளான அர்த்தம். ஓ, இப்போ ரொம்ப கிளியரா புரியுது. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸான சிஸ்டத்துல மத்த எல்லா ஃபேக்டர்ஸையும் கான்ஸ்டன்ட்டா வச்சுட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மாத்தி அது என்ன விளைவை ஏற்படுத்துதுன்னு பார்க்கிறது தான் இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ். எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீங்க ஒரு கேக் செய்றீங்கன்னு வைங்க. சரி. கேக் எவ்வளோ சாஃப்டா வருது அப்படிங்கிறது நீங்க சேர்க்கிற பேக்கிங் பவுடர் அப்புறம் ஓவனோட டெம்பரேச்சர், இந்த ரெண்டையும் பொறுத்தது. ரெண்டையுமே ஒரே நேரத்துல மாத்தினீங்கன்னா கேக்கு கெட்டு போகும்போது எது காரணம்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. ஆமா, டெம்பரேச்சர் அப்படியே கான்ஸ்டன்ட்டா வச்சுட்டு பேக்கிங் பவுடரோட அளவை மட்டும் மாத்தி பார்க்கணும். கரெக்ட். அதுதான் பார்ஷியல் டெரிவேட்டிவோட லாஜிக். இது நம்ம டே டு டே லைஃப்க்கு ரொம்பவே நெருக்கமா இருக்கே. இந்த சாப்டர்ல ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்கள் அப்புறம் ஆய்லர் தியரம்னு சில கான்செப்ட்ஸ் பத்தி பேசுறாங்க. அது பார்க்க ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஃபார்முலா மாதிரி தெரியுது. x into dou f by dou x plus y into dou f by dou y equal to n into f. இதுதானே? ஆமா, அதேதான். இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன? இதுல டிகிரி n அப்படின்னு எதை சொல்றாங்க? அது பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சாலும் அதுக்குள்ள இருக்கிற விஷயம் ரொம்ப சிம்பிள். ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்னா என்னன்னா, ஒரு சிஸ்டமோட எல்லா இன்புட்ஸையும் நாம ஒரே ரேஷியோல பெருசாக்கினா அந்த சிஸ்டமோட மொத்த அவுட்புட்டும் அதே ரேஷியோல சீரா பெருசாகும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கு. அதாவது அந்த மலையோட அடிப்பகுதியான எக்ஸ் ஒய் ரெண்டையும் நான் 2 மடங்கு பெருசாக்குனா மலையோட ஒட்டுமொத்த உயரமான இசட்டும் அதே சீரான விகிதத்துல மாறுமா? கரெக்டா புடிச்சிட்டீங்க. எக்ஸ் ஒய் ரெண்டையும் நீங்க டி மடங்கு அதிகமாக்குனா மொத்த ஃபங்க்ஷனும் டி பவர் n அப்படிங்கிற ரேஷியோல மாறும். இங்க அந்த n அப்படிங்கிறது தான் டிகிரி. ஓஹோ, அப்போ அந்த ஆய்லர் தியரம் என்ன பண்ணுது? இந்த சீரான அளவீட்டை, அதாவது ஸ்கேலிங்கை எப்படி செக் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிளான ரூல் தான் ஆய்லர் தியரம். ஒவ்வொரு திசையிலையும் ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்களை அந்தந்த திசையோட அளவோட பெருக்கி கூட்டினா அது மொத்தம் சிஸ்டத்தோட n மடங்குக்கு சமமா இருக்கும்னு ஆய்லர் ப்ரூவ் பண்ணார். அப்போ இது ஒரு செக்கிங் மெக்கானிசம் மாதிரி வேலை செய்யுதா? ஆமா, இது எக்கனாமிக்ஸ்ல ரொம்பவே யூஸ் ஆகுற ஒரு தியரம். ஒரு ஃபேக்டரியில கேபிட்டல், அதாவது மூலதனத்தையும் தொழிலாளர்களையும் நீங்க 2 மடங்கு அதிகமாக்குனா அங்க ப்ரொடக்ஷன் எத்தனை மடங்கு அதிகமாகும் அப்படிங்கறத கணிக்க ஆய்லர் தியரம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாவ், கேபிட்டல் லேபர்னு மேக்ஸ் இப்போ எக்கனாமிக்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. ஆனா எனக்கு இப்போ ஒரு பிராக்டிக்கலான சிக்கல் தோணுது. என்ன சிக்கல்? நாம மலையில நடக்கும்போது எப்பவுமே நேரா வடக்கு நோக்கியோ இல்ல நேரா கிழக்கு நோக்கியோ மட்டும் நடக்கிறதில்ல. நாம கோணலா, அதாவது டயகனலாவும் நடக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம நாம நடக்கும்போது நேலமும், அதாவது டைமும் போய்கிட்டே தானே இருக்கு. ஒருவேளை அது ஒரு எரிமலைன்னு வச்சுப்போம். நேரமாக ஆக எரிமலையோட உயரமும் தானே மாறுது. நிஜ வாழ்க்கையில எல்லாமே ஒரே நேரத்துல மாறிக்கிட்டு தானே இருக்கும். ஆமா, உலகமே மாறிக்கிட்டு தான் இருக்கு. மத்த விஷயங்களை ஃப்ரீஸ் பண்றது அப்படிங்கிறது மேக்ஸ் புக்ல சாத்தியம். ஆனா நிஜத்துல அது சாத்தியம் இல்லையே. அப்போ இதை எப்படி நாம அளக்கிறது? இது ஒரு அருமையான கேள்வி. இவ்வளோ நேரம் நாம பார்ஷியல் டெரிவேட்டிவை பார்த்தோம், அதாவது தனித்தனி மரங்களா பார்த்தோம். இப்போ நீங்க ஒட்டுமொத்த காட்டையும் பார்க்க கேக்குறீங்க. ஆமா, ஃபுல் பிக்சர் வேணும். இதுக்காகத்தான் டோட்டல் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட், அதாவது ஒட்டுமொத்த வரைகெழு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ள கொண்டு வராங்க. ஒட்டுமொத்த வகைக்கெழுனா எல்லாத்தையும் ஒன்னா கூட்டுறதா? கூட்டல் தான், ஆனா ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. இதை செயின் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்ன அந்த எரிமலை உதாரணத்தையும் நம்ம எடுத்துப்போம். சரி. உங்களோட உயரம், அதாவது இசட் அப்படிங்கிறது உங்களோட இருப்பிடமான எக்ஸ் அப்புறம் ஒய்யை பொறுத்தது. ஆனா அந்த எக்ஸும் ஒய்யும் நேரம் அப்படிங்கிற ஒரு பொதுவான வேரியபிளை பொறுத்தும் மாறுது. கரெக்ட்.
டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ நேரத்தை பொறுத்து உங்க உயரம் எப்படி மாறுது, அதாவது dz/dt என்னன்னு கண்டுபிடிக்கணும். செயின் ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் x திசையில மட்டும் எவ்வளோ சாய்வு இருக்குன்னு பாருங்க. அதாவது பார்ஷியல் டெரிவேட்டிவ். ஆமா, ∂z/∂x. அத நீங்க x திசையில எவ்வளோ வேகமா போறீங்க அப்படிங்கறதோட பெருக்குங்க. அடுத்து y திசையில இருக்கிற சாய்வை y திசையில நீங்க போற வேகத்தோட பெருக்குங்க. இப்போ ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு அந்த ஒட்டுமொத்த மாற்றத்தோட துல்லியமான அளவு கிடைச்சிடும். ஆஹா, அப்போ ஒவ்வொரு ஃபேக்டரும் தனித்தனியா என்ன விளைவை ஏற்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவையெல்லாம் எந்த வேகத்துல மாறுது அப்படிங்கறதையும் கணக்குல எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு சங்கிலி மாதிரி இணைச்சு ஃபுல் பிக்சரை கொண்டு வர்றீங்க. எக்ஸாக்ட்லி. இதைத்தான் நான் நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல ஒரு புயலை கணிக்கிறதுன்னு சொன்னேன். வெதர் ரிப்போர்ட் எடுத்துக்கோங்க. ஒரு புயல் எங்க மூவ் ஆகுதுன்னு கணிக்கணும்னா காற்றழுத்தம், கடலோட டெம்பரேச்சர், காத்துல இருக்கிற ஈரப்பதம், பூமியோட சுழற்சி, இப்படி பல வேரியபிள்ஸை நம்ம ஒரே நேரத்துல கால்குலேட் பண்ணணும். ஆமா, இது ஒவ்வொன்னும் இன்னொன்ன பாதிக்கும். கண்டிப்பா. இந்த டோட்டல் டெரிவேட்டிவ் அப்புறம் செயின் ரூல் இல்லாம நாம வானிலையை ஒருபோதும் கணிக்கவே முடியாது. நீங்க சொல்லும்போது தான் எனக்கு ஸ்டார்டிங்ல நாம பேசின அந்த ஸ்மார்ட் போன் உதாரணமும் ஞாபகம் வருது. யூடியூப் அல்காரிதம் பத்தி சொன்னீங்களே, அதுவா? ஆமா, இப்போ யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ எனக்கு அடுத்த வீடியோவை காட்டணும்னா அது நான் கடைசியா பார்த்த வீடியோவோட வகை, நான் வீடியோ பார்க்குற டைம், என்னோட லொகேஷன், நான் ஸ்கிரீன்ல செலவிடுற செகண்ட்ஸ்னு பல விஷயங்களை சார்ந்திருக்கு. கரெக்ட். இது அத்தனையும் ஒரே நேரத்துல கணக்கு பண்ணி ஒரு செகண்டுக்குள்ள எனக்கு அடுத்த வீடியோவை அது முடிவு பண்ணுதுன்னா அந்த சர்வர்கள்ல இந்த ஒட்டுமொத்த வகைக்கெழுக்களோட ஒரு மாபெரும் சங்கிலி ஓடிக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க யூஸ் பண்ற ஜிபிஎஸ் ஆகட்டும், ஆன்லைன் ஷாப்பிங்ல பொருட்களோட விலையை முடிவு பண்ற அல்கோரிதம்ஸ் ஆகட்டும், விமானங்களோட ஆட்டோ பைலட் சிஸ்டம்ஸ் ஆகட்டும், இன்னைக்கு நம்மளோட டிஜிட்டல் உலகத்தை இயக்குற அத்தனை தொழில்நுட்பங்களோட இதய துடிப்பும் இந்த இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் தான். இது நிஜமாவே பிரமிக்க வைக்குது. நாம இன்னைக்கு அலசின இந்த மேக்ஸ் டெக்ஸ்ட் புக் வெறும் ஃபார்முலாக்களோட தொகுப்பு கிடையாது. அது ஒரு பிரம்மாண்டமான தர்க்கத்தோட பயணம். ஆமா. காரோட ஸ்பீடோமீட்டர்ல ஆரம்பிச்சு சிங்கிள் வேரியபிளோட முதல், ரெண்டாம், அப்புறம் nth டெரிவேட்டிவை அளக்கறத பார்த்தோம். லீப்னிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ராஜதந்திரியோட மூளை எப்படி பெருக்கல் விதிய ஒரு கிராமர் மாதிரி பிரிச்சு பார்த்து லீப்னிட்ஸ் தியரத்தை உருவாக்குச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாம அந்த மலை ஏற்றத பார்த்தோம். ஆமா, ஒரு கரடுமுரடான மலையில ஒவ்வொரு திசையா பிரிச்சு அளக்குற பார்ஷியல் டெரிவேட்டிவை புரிஞ்சுக்கிட்டோம். கடைசியா எல்லாமே ஒரே நேரத்துல மாறுற இந்த நிஜ உலகத்தோட சிக்கல்களை ஒட்டுமொத்த வகைக்கெழு மற்றும் செயின் ரூல் மூலமா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதையும் நம்ம ரொம்ப விரிவா பார்த்தோம். கண்டிப்பா. இந்த புக் ஆத்தர்ஸ் முன்னுரையில சொன்ன அந்த மென்டல் டயர் இப்போ இதை கேட்கறவங்களுக்கு நிச்சயமா இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த லாஜிக்கோட அழகை நீங்க புரிஞ்சுக்கும் போது மேக்ஸ் ஒருபோதும் கஷ்டமா இருக்காது. உண்மைதான். மாற்றத்தை எப்படி அளக்கிறதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட எந்த ஒரு காம்ப்ளெக்ஸான சிஸ்டத்தையும் உங்களால ரொம்ப ஆழமா புரிஞ்சிக்க முடியும். சூப்பரா சொன்னீங்க. இனிமே நீங்க ஒரு மலைப்பாதையில போகும்போதோ இல்ல உங்க ஸ்மார்ட் போன்ல ஒரு வீடியோவை ஸ்வைப் பண்ணும்போதோ உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்குள்ளேயும் உங்களை சுத்தியும் ஒரு கால்குலஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத உங்களால கண்டிப்பா உணர முடியும். ஆனா நம்மளோட இந்த ஆழமான அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்துட்டு போக விரும்புறேன். என்ன சிந்தனை அது? பிசிக்கலான மாற்றங்களையும் மிஷன்ஸோட இயக்கத்தையும் வெதரையும் இந்த ஒட்டுமொத்த வகைக்கெழு வரைக்கும் கணிதத்தால இவ்ளோ துல்லியமா கணிக்க முடியுதுன்னு இன்னைக்கு நாம பார்த்தோம் இல்லையா? ஆமா. ஒருவேளை மனித சமூகத்தோட மாற்றங்களையும் நம்மளோட கலாச்சார பரிணாமங்களையும் துல்லியமா கணிக்கிற ஒரு சோஷியல் கால்குலஸ், அதாவது ஒரு சமூக கால்குலஸ் ஃபியூச்சர்ல உருவாக வாய்ப்பு இருக்கா? ஓ மை காட்! நம்மளோட பர்சனலான எமோஷன்ஸ், சோஷியல் மீடியாவுல பரவுற கோபங்கள், எலெக்ஷன்ஸ்ல ஏற்படுற அரசியல் மாற்றங்கள்னு எல்லாத்தையுமே வேரியபிள்ஸா எடுத்துக்கிட்டு இந்த மனித குலம் அடுத்த 10 வருஷத்துல எங்க போய் நிக்கும் அப்படிங்கறத ஒரு ஒட்டுமொத்த வகைக்கெழுவுக்குள்ள சுருக்கிட முடியுமா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. அப்படி ஒரு சோஷியல் கால்குலஸ AI மூலியமா உருவாக்குனாங்கன்னா அது மனுஷங்களோட சுதந்திரமான சிந்தனைய, அதாவது நம்ம ஃப்ரீ வில்ல பாதிக்குமா இல்ல நம்மள பெரிய பேரழிவுகள்ல இருந்து காப்பாத்துமா? இந்த ஆழமான கேள்வியை உங்க கற்பனைக்கே விட்டுடுறோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம்.